ஓபிஎஸ் ரொம்ப லேசா எடை போட்டாங்களா சார் மோடியும் எடப்பாடியும்? லேசாக எடை போட்டாங்கன்னாக்கா பழனிசாமி மாதிரி ஒரு விசுவாசம் வந்து அவர்கிட்ட இருக்குதாங்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதுதான் காரணம். ஓபிஎஸ்க்கு இருக்காங்க. அதான் ஓபிஎஸ்க்கு அந்த விசுவாசம்னு எடுத்திங்கன்னா பழனிசாமி அடிச்சுக்க முடியாது. யார் தனக்கு பதவி கொடுக்குறாங்களோ அவங்கள விட்டு அவர் விலகவே மாட்டார். பிடிச்ச காலம் விட மாட்டார். எந்த ஒரு விஷயம்னாலும் அமித்ஷா கிட்ட தான் எங்களுக்கு கேட்குறாரு. கட்சி தலைவர் தான், எதிர்கட்சி தலைவர் தான், அவர்கிட்ட தான் அதிமுக கொடி இருக்குது, அவர்கிட்ட தான் அதிமுக ஆஃபீஸ் இருக்குது, எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது. இருந்தாலும் அமித்ஷா என்ன சொன்னார் கேட்டு தான் அடுத்த வேலை செய்கிறார். அந்த லாயல்ட்டி, அந்த விசுவாசம் அமித்ஷா கட்சியிலேயே கிடையாது. பாஜகவில் இருக்கவனுக்கு கூட அந்த விசுவாசம் கிடையாது. பழனிசாமி மாதிரி அவரை பொறுத்தவரையிலும் நெடுஞ்சாங்கடையாக படுத்திருப்பார், கையை இப்படி நீட்டிகிட்டு இருப்பார். யார் ஆட்சியில் இருக்காங்களோ அந்த காலை பிடிச்சிக்குவார். ஆட்சி மாறி அந்த கால் மாறிச்சுன்னா அந்த காலை பிடிக்கிறத மாத்திரம் அவர் மாற்றவே மாட்டார், படுத்திருப்பார். அந்த விசுவாசம் தான் அவரை இவ்வளோ தூரத்துக்கு நிற்க வச்சிருக்கு. 4 வருஷமாக எதிர்கட்சியாக இருக்கார். ஏதாவது ஒரு சின்ன தகராறு பண்ணியிருக்காரா? எதிர்கட்சியாக இருக்கிறவரால் ஆளுங்கட்சி திணறிச்சு பயந்தாங்க, அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன செய்தி உண்டா 4 வருஷத்துல? சொல்லுங்க. யார் யாரும் பயமுறுத்தினாங்க? நேற்று வந்து விஜய் என்ன கண்டு திமுக பயப்படுகிறதுங்கிற அளவுக்கு அவங்களாம் கூட பேசுறாங்க. இவர் இன்னைக்கு ஒன்று பேசுறது